ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். வீடியோல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. கானா சாம்ராஜ்யம் வர்சஸ் தர்பி சாம்ராஜ்யம். தாறுமாறுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட டாஸ்க்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அந்த டாஸ்க்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய, ரொம்ப காமெடியா இருக்கக்கூடிய, ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் இது. இதுக்கு முன்னாடி பல சண்டைகள் இதுல வந்திருக்கு. ராஜாங்கம் டாஸ்க்ல அசீம் விக்ரமன் சீசன்ல வந்து ஆரம்பிச்ச சண்டை, அதுக்கப்புறம் வந்து ஃபன் எலமெண்டா போச்சு. ஃபன்ல இருந்து அப்படி மாறி இப்படி மாறி இப்ப கானா சாம்ராஜ்யம் வர்சஸ் தர்பி சாம்ராஜ்யம். கானா வினோத் அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு காமெடி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து காமெடி கலந்த விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றனால தான் ரெண்டு பேரோடைய பேர்ல வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க யோசிக்கணும். இந்த காமெடி கலந்த கண்டென்ட்டை வந்து இந்த வாரம் இவங்க கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இவங்க வந்து ஜட்ஜே பண்ண முடியாது. சரி, எப்படி இந்த சாம்ராஜ்யம் பிரிக்கப்பட்டிருக்கிறது? கானா வினோத்தை சுத்தி ஃபுல்லா ஆண்கள். ஓகே, பிரஜின் அங்கதான் மந்திரியா இருக்காரு, கமருதீன் அங்கதான் இருக்காரு. எல்லாரும் வாட்டர் மேல சுத்தி ஃபுல்லா பெண்கள். எஃப்ஜேவும் சபரியும் தாண்டி மத்த எல்லாம் பெண்கள். ஓகே, இங்க ஒரு ராணி இருக்காங்க, அங்க யார் இருக்காங்க அப்படின்றது தெரியல. கனி எல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ அதை அந்த ப்ரோமோல கவனிக்க முடியல. கருத்துக்களை பதிவிடுங்க. பட் இது வந்து நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும், பெட்டர்மெண்டா வந்து பல விஷயங்கள் பண்றதுக்கு இவங்க பிளான் பண்ணா நல்லா இருக்கும். இவங்க வந்து என்ன நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்றதுக்கு இவங்க எஃபர்ட் போட்டா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. என்ன பண்ணுவாங்க? ஓவர் டூ பண்ணுவாங்க. ஒரு கேரக்டர் கொடுத்துட்டா, இப்ப கேரக்டரே கொடுக்காம நான் அந்த கேரக்டர் எடுத்துக்கிறேன், நீ இந்த கேரக்டர் எடுத்துக்கிறேன், லூசுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கவங்க. இப்போ ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டா அதை ஓவர் டூ பண்ணி கெடுத்து விட்டுருவாங்களோ அப்படின்ற பயந்தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ கானா சாம்ராஜ்யம் வெர்சஸ் இதுல அழகழகான திருட்டுகள் நடக்கும். இந்த திருட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபர்ட் போடுவாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது நடக்கும். ஒற்றன் வந்து இங்க இருந்து இங்க விஷயங்களை வந்து சொல்லுவான், அங்க இருந்து இங்க விஷயங்களை சொல்லுவான். இதுல ஒரு கேமிங் நடக்கும். அங்க விஷயத்த திருடி வச்சது வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற நியூஸ் கிடைக்கும். அதை போய் தேடி எடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பல சீசன்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். ஸோ இந்த சீசன்ல என்ன இருக்க போது, இவங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் உங்களை மாதிரி ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து எங்க பிரச்சனை வரும்னா, தலைமையில் இருக்கக்கூடிய தர்பீஸும் இந்த சைட் இருக்கக்கூடிய இவரும் கானா வினோத்தும், இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து வாய் கண்ட்ரோல்ல இருக்காது. ஏதாவது ஒன்று பேசுவாங்க, ஏதாவது ஒன்று சண்டை போடுவாங்க, ஏதாவது ஒன்று இது பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி இவங்க வந்து இதை ஃபன் எலமெண்டா கொண்டு போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் இந்த ஒரு டாஸ்க்கு. இதுல இருந்து சரி ஓகே, 5 வாரங்கள் போனது போயிடுச்சு, 5 வாரம் தாண்டிட்டீங்க, 6வது வாரத்துல இருந்தா இது பிக்கப் ஆகி கரெக்டான மூட்ல வந்து நம்ம சீசன் டிராவல் பண்ணதான் பார்ப்போம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் 2வது நாளே முடிச்சுட்டாங்கன்னா எல்லா டாஸ்க்கும் நல்லா போச்சுன்னா 3 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். மக்களே, நீங்க நல்லா பார்த்துருக்கீங்க, நைட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆன இது உண்டு. இதுல நல்லா பண்ணாங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்லை இதையும் 2வது நாள்ல க்ளோஸ் பண்ண போறாங்களான்ற பொறுத்து இருந்தா பார்க்கணும். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.